வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனல்ல தமிழ் சமையல் மதுரையில வெள்ளை எள்ளு மில்க் ஷேக் எப்படி பண்ணலாம் பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசுன்னா ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுக்கு தேவையான பொருள் 2 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு. நான் 2 டீஸ்பூன் உங்களுக்கு கலந்து காமிக்கிறேன். அதுக்கு 1 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, 1 கிளாஸ் பால், தேங்காய், வெள்ளைப்பாகு. வெள்ளை எள்ளு 3 hours நல்லா ஊற வைக்கணும். ஊற வச்சா அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். இப்போ இதை வடிகட்டிக்கலாம். இந்த எள்ளை நம்ம தண்ணியை மட்டும் வடிகட்டிக்கலாம். நான் ஒரு அளவுக்குள்ளது சொல்லியிருக்கேன். இதனால தண்ணி வடிகட்டலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வடிக்கணும் தட்டிக்கலாம். இல்லை தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். 1 கிளாஸ் பால், இதில் வெள்ளைப்பாகு 2 டீஸ்பூன் நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ இதை அரைச்சிட்டு வரலாம். நல்லா பறைச்சாச்சு. இது அப்படியே நம்ம குடிக்கலாம், இல்லை வடிகட்டியும் குடிக்கலாம். இதை அப்படியே ஊற்றிக்கலாம். எள்ளு மில்க் ஷேக் நம்ம டெய்லியும் குடிக்கலாம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை குடிக்கலாம். இது குடிப்பதனால நம்ம எலும்புக்கு நல்ல ஒரு சக்தி கிடைக்கும். இது குழந்தைங்களுக்கு ஈவினிங்காகவும் கொடுக்கலாம், காலையிலையும் கொடுக்கலாம், ஈவினிங் கொடுக்கலாம். இது நம்ம நாட்டு சர்க்கரை சேர்க்கனா சேர்த்துக்கலாம். சில பேர் சர்க்கரை போனால் சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். அந்த சர்க்கரை மேக்சிமம் போடாமல் நம்மளுக்கு ஹெல்த்தி நல்லா கிடைக்கும்னா வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை இது போட்டு கொடுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ஒரு சக்தி கிடைக்கும். நல்லா பிளட்டும் ஊறும். கால் கையெல்லாம் வலிக்காது. முக்கியமாக நம்ம மென்சஸ் ஆன பெண்கள்லாம் அவங்க இந்த மாதிரி குடித்தா அவங்களுக்கு இந்த கால் கையெல்லாம் நல்லா வலுப்பெறும், பிடிக்கலாம். குழந்தைங்களுக்கு இது கொடுக்குற மாதிரி இருந்தால் வடிகட்டி குடிங்க. பெரியவங்க குடிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் அப்படியே குடிங்க. குடித்தா அவ்வளோ நல்லா இருக்கும். சுவையான வெள்ளை எள்ளு மில்க் ஷேக் ரெடி. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் அண்டு ஷேர் பண்ணுங்கள்.